ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரண்மனைக்கு ரவீந்திரநாத் தாகூர் பேர் சூட்டியிருக்காருன்னா அந்த அரண்மனை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருக்க. திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் ஆகர்தலாவின் இதயத்தில் அரச மரபின் பெருமையாக உயர்ந்து நிற்கும் ஒரு அதிசய கட்டிடம் உஜ்ஜயந்தா அரண்மனை. இந்த பிரம்மாண்டமான அரண்மனை கலை மற்றும் நவீன சிந்தனையில் புகழ்பெற்ற மகாராஜா ராதா கிஷோர் மணிக்கிய பஹாதூர் அவர்களின் கனவாக உருவானது. 1899ஆம் ஆண்டு உஜ்ஜயந்தா அரண்மனையின் கட்டுமான பணிகள் தொடங்கின. திறமையான கைவினைஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த மகத்தான கட்டிடத்தை உருவாக்கினர். ஐரோப்பிய நியோ கிளாசிக்கல் பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த அரண்மனையில் உயரமான தூண்கள், அழகிய குப்பைகள், விரிந்த மண்டபங்கள் மற்றும் ஒற்றுமையான அமைப்பு காணப்பட்டது. ஆனால் 1897ஆம் ஆண்டு ஏற்பட்ட அஸ்ஸாம் பெருநிலநடுக்கம் இந்த அரண்மனையை கடுமையாக சேதப்படுத்தியது. அதனால் மனம் தளராத மகாராஜா அரண்மனையை மேலும் உறுதியான முறையில் மீண்டும் கட்ட உத்தரவிட்டார். 191ஆம் ஆண்டில் உஜ்ஜயந்தா அரண்மனை மீண்டும் முழுமையடைந்து முந்தையதை விட வலிமையாகவும் அழகாகவும் உயர்ந்தது. பசுமை தோட்டங்கள் மற்றும் அழகிய நீரூற்றுகளால் சூழப்பட்ட இந்த அரண்மனை அரச நிர்வாகம் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளின் மையமாக திகழ்ந்தது. இன்றைக்கு உஜ்ஜயந்தா அரண்மனை திரிபுரா மாநில அருங்காட்சியகமாக செயல்பட்டு மணிக்கிய வம்சத்தின் வரலாற்று பெருமையை காக்கிறது. உஜ்ஜயந்தா அரண்மனை வரலாறு, பெருமை மற்றும் அரச கட்டிடக்கலையின் அழியாத சின்னம். 1900 முதல் 1903 காலப்பகுதியில் மகாராஜா ராதா கிஷோர் மணிக்கிய தேவின் ஆட்சியில் கட்டப்பட்ட இன்றைய காலத்தில் திரிபுரா மாநில அருங்காட்சியகமாக செயல்படும் உஜ்ஜயந்தா அரண்மனை சுற்றுலா பயணிகள் திரிபுரா மாநிலத்தின் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் அரசவை அடையாளமாக திகழ்கிறது. இன்னும் மோர் அப்டேட்ஸ்க்கு குளோப் எக்ஸ்ப்ளோர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.